ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகளின் வரைபடங்கள், அதாவது கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ் தான் பார்க்கலாம். அதுல டைரக்ட் வேரியேஷன், அதாவது நேர்மாறுபாடுகளின் வரைபடங்கள்ல இந்த 4வது சம் பார்க்கலாம். என்ன சமன் பாருங்க. y ஈக்குவல் டு 1/2x என்ற நேரிய சமன்பாட்டின் அல்லது சார்பின் வரைபடம் வரையவும். இதனுடைய விகித சம மாறிலி என்னன்னு அடையாளம் கண்டு அதை வரைபடத்தோட சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம x ஈக்குவல் டு 9னா ஒய்யோட மதிப்பு என்ன, y ஈக்குவல் டு 7.5னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். சரிங்களா? சோ நம்ம கிராஃப் சம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஸ்டெப்பா நம்ம சம் போட்டுக்கலாம். 5 ஸ்டெப் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அட்டவணை. சரிங்களா? டோட்டலா இருக்கிறதுல 5 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டவணை, 2வது ஸ்டெப் என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கிறது, 3வது ஸ்டெப் சமன்பாடு, 4வது ஸ்டெப் புள்ளிகள், கடைசியா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய தீர்வு நம்மளுக்கு 5வது ஸ்டெப். சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அட்டவணை போடலாம். அட்டவணை சில சம்முக்கு அட்டவணை அவங்களே கொடுத்திருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி சில சம்முக்கு அட்டவணை கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அட்டவணை இல்லாத சம்முக்கு நம்மளே தான் அட்டவணை போடணும். சோ இந்த சம்முக்கு எப்படி ஈஸியா அட்டவணை போடலாம்னா, கொஸ்டின்ல என்ன சமன்பாடு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். y ஈக்குவல் டு 1/2x கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுலயே பாருங்க, எக்ஸ்ல பாதி தான் y. ஒய்ங்கிறது எக்ஸ்ல பாதின்னு அர்த்தம். இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, எக்ஸ்ல பாதி ஒய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா மாத்தி எடுத்துருவாங்க. எக்ஸுக்கு கம்மியாகும், அதனுடைய டபுள் மடங்கு ஒய்ன்னு எடுத்துருவாங்க. அப்படி போடையில தப்பாயிரும். இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா y ஈக்குவல் டு 1/2x கொடுத்திருக்கிறதுனால எக்ஸ்ல பாதி தான் ஒய். அதனால அட்டவணையில மேல எக்ஸ் கீழே ஒய்ன்னு எழுதிட்டு எக்ஸுக்கெல்லாம் இரட்டைப்படை எண்களா எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்ஸா எடுத்துட்டோம்னா அதுல பாதி எழுதும் போது நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸாவே வந்துடும். அதனால எக்ஸுக்கு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம், ஈவன் நம்பர்ஸா எடுத்துக்கிறோம். அதுல பாதி தானே ஒய். சோ எல்லாத்துலயும் பாதி பாதியா கீழே ஒய்யோட மதிப்புகளை எழுதிட்டோம். சோ அட்டவணை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன மாறுபாடுன்னு எழுதணும். பாருங்க, எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யோட மதிப்பும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. சோ இது என்ன மாறுபாடுன்னா நேர் மாறுபாடு. அதுக்கப்புறம் சமன்பாடு. சமன்பாடு என்னன்னா y ஈக்குவல் டு kx அப்படிங்கறத நேர் மாறுபாட்டுக்குரிய சமன்பாடு. இதுல கேவோட மதிப்புக்கு பேர் தான் விகித சம மாறிலி அப்படிங்கிறது. அங்க கொஸ்டின்லயே விகித சம மாறிலி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ k ஈக்குவல் டு எப்படி k கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சமன்பாடுல இருக்கக்கூடிய எக்ஸ இது மல்டிபிளிகேஷன் இருக்குது, இது இந்த சைடு கொண்டாந்தீங்கன்னா டிவிஷன் ஆகும். அதாவது பெருக்கலுக்குரிய எக்ஸ் இந்த சைடு போகும்போது வகுத்தல் ஆகும். சோ k ஈக்குவல் டு y/x வந்துடும். ஒய்ங்கிறது என்ன, இந்த சமன்பாட்டுல கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் ஒய், மேல இருக்கிற நம்பர் தான் எக்ஸ். எந்த நம்பர் வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் நம்பரே சப்ஸ்டிட் பண்றேன். சோ 1/2ன்னு வந்திருக்கு. அப்போ அந்த கேயோட மதிப்பு கொண்டு இதுல சமன்பாட்டுல பிரதியிட்டீங்கன்னா y ஈக்குவல் டு 1/2x கிடைச்சிரும். ஸோ சமன்பாடு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் புள்ளிகள். புள்ளிகள்ங்கிறது என்ன, அட்டவணையில் இருக்கக்கூடிய xy மதிப்புகளை சேர்த்து எழுதணும். ஸோ 2,1, 4,2, 6,3 இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா நம்மளுக்கு தேவையான புள்ளிகள் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல படம் வரையணும். சோ படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்க. சோ படத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்புகள், நம்ம எக்ஸோட மதிப்புகள் ஈவன் நம்பர்ஸா தானே எடுத்தோம். சோ எக்ஸ்ல நம்ம எவ்வளவு எடுத்திருக்கிறோம்னா 2 எடுத்திருக்கிறோம். ஒய்ல பாருங்க 1 எடுத்திருக்கோம். சோ இது அப்படியே எழுதியாச்சு. இந்த புள்ளிகளை எல்லாம் குறிக்கலாம். 2,1, 4,2, 6,3, 8,4 இதே மாதிரியே எல்லா புள்ளிகளை குறித்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிடுறோம். இப்ப 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 9னா ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ்ல 9ங்கிறது எங்க இருக்கும், 8க்கும் 10க்கும் நடுவுல இருக்கும். சோ இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணி, அது ஆல்ரெடி நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கு இல்லையா, அதை போய் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து இங்க நம்ம ஒய்க்கு ஒரு கோடு வரையணும். அப்படி கோடு வரைஞ்சோம்னா அது 4க்கும் 5க்கும் நடுவுல வருது. 4க்கும் 5க்கும் நடுவுல வந்தா அதுக்கு பேர் என்னன்னா 4.5. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 4.5. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, y ஈக்குவல் டு 7.5 எனில் 7.5 எங்க இருக்கும், 7க்கும் 8க்கும் நடுவுல இருக்கும். சோ அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணி நேரு கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணாங்கன்னா அது 14க்கும் 16க்கும் நடுவுல வருது. சோ இதோட மதிப்பு என்ன, 15. அப்ப 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சருமே கிடைச்சிருச்சு. சோ தீர்வு எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி அளவு திட்டம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. அளவு திட்டம் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் அச்சுல நம்ம ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு அழகா எடுக்கிறோம்னு எழுதணும். சோ எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர்ல 2 எடுத்தோம். அதனால எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகு, ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. அப்புறம் தீர்வு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 9னா ஒய் 4.5, ஒய் 7.5னா எக்ஸ் 15.